நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடிய ஒரு விவாத பொருளாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடம் உண்மையானது தானா, அல்லது இதில் ஏதாவது வேறு மாதிரியான விஷயங்கள் இருக்கா, அல்லது சில பேர் ஜோதிடமே தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரியான ஒரு மாதிரியான டபுள் மைண்டட் விஷயங்களில் கண்டிப்பாக இருப்பார்கள் என்பது உண்மை. முதல்ல ஜோதிடம் தேவையான்றதை விட ஜோதிடம் உண்மையா அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா, ஆங்கிலத்தில் ஒரு அருமையான பழமொழி உண்டு. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லை, பட் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் லையர்ஸ் அப்படின்ற ஒரு பழமொழி உண்டுங்க. ஜோதிடம் பொய்யானது இல்லை, ஆனால் ஜோதிடர்கள் பொய்யானவர்கள் அப்படிங்கிற ஒரு வேடிக்கையான பழமொழி கண்டிப்பாக ஆங்கிலத்தில் உண்டு. அந்த அடிப்படையில் ஜோதிடத்தை நீங்கள் எப்படி ஜோதிடர்கள் அணுகுகிறார்களோ அதன்படி தான் அது உண்மையோ பொய்யாகவோ ஆகுது. சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா, நான் அடிக்கடி விளக்க பகுதிகளில் சொல்கிற மாதிரி ஜோதிடம் இன்றைக்கு செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் அப்படிங்கிற தோஷத்தை சொல்லுகின்ற ஒன்றாக சுருங்கி விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை. பெரும்பாலான ஜோதிடர்கள், ஒரு 90% ஜோதிடர்கள் ஜாதகத்தை நீங்கள் கொண்டு போய் காட்டினீங்கனாலே 1 2ன்னு எண்ணி 2ல் செவ்வாய் இருக்குது, 7ல் செவ்வாய் இருக்குது, 8ல் செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம், கல்யாணம் ஆகாது, அப்படி ஆகாது, இப்படி ஆகுதுன்னு ஒரு மனசு உடைஞ்சு போகக்கூடிய, மனதை துன்புறுத்தக்கூடிய மாதிரியான ஒரு பலன்களை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் ஜோதிடம் அப்படிப்பட்டது இல்லைங்க. அதற்காக ஜோதிடம் கண்டுபிடிக்கப்படலை. ஜோதிடம் என்பது நம்முடைய வாழ்வியல் சம்பவங்களை அப்படியே, எதிர்கால வாழ்வியல் சம்பவங்களை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை. எப்படி எல்லாம் நிச்சயமான ஒன்றாக இருக்கிறதோ, அதாவது 365 நாளைக்கு ஒரு தடவை நிச்சயமாக பூமி ஒரு தடவை சூரியனை சுற்றிட்டு வந்துடுது. பூமி ஒரே பாதையில் தான் சூரியனை சுற்றிட்டு வருது. சூரியன் ஒரே இடத்துல தான் நிலையாக இருக்கிறது. கிரகங்கள் எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பில் தான் சுற்றி வருகின்றன என்கின்ற நிச்சயிக்கப்பட்ட ஒன்று எப்படி வான்வெளியில் கிரகங்களின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறதோ, அதை போலவே கிரகங்கள் நடத்துகின்ற இந்த விந்தை விளையாட்டான மனித வாழ்க்கையும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு தாங்க ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இப்போ கூட என்றைக்கோ ஒரு நாள் நிச்சயமான ஒன்றாகத்தான் ஜோதிடத்தில் ஒரு விதியாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆகவே ஜோதிடம் உண்மையா அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா ஜோதிடத்தை நீங்கள் உண்மையா அப்படின்றது உணர்றதை கூட கொஞ்சமாவது ஒரு ஜோதிட அறிவு, ஜோதிட நாலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக வேண்டும். ஓரளவிற்கேனும் ஒரு ஜோதிட அறிவு இருப்பவர்கள் கண்டிப்பாக இது ஒரு உண்மையான சாஸ்திரம் தான். ஆனால் இது அனுபவம் இல்லாதவர்களின் மூலமாகவோ அல்லது வேறு விதமான ஒரு பார்வையில் இருக்க மூலமாகவோ போகும்போது தான் உண்மை இல்லைங்க அப்படிங்கிற அளவிற்கு சில பல வேதனையான சம்பவங்கள் நடந்து விடுகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ ஜோதிடம் தேவையா அப்படின்னு பார்த்தா, எல்லா இடங்கள்லையும் ஜோதிடம் தேவை அப்படின்றத யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. எந்தெந்த இடத்துல ஜோதிடம் தேவை அப்படின்னா, பிளைண்டாக இருக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நம்மளால் ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியல, நம்ம கையை மீறி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் சரியான ஒரு முயற்சியை தாங்க எடுக்கிறேன், ஆனால் அந்த முயற்சி தோற்றுக்கொண்டே இருக்கிறது, அல்லது ஏதோ ஒன்று என்னை சுற்றி ஒரு நெகட்டிவாக இருக்குது என்கின்ற மாதிரியாக தீர்மானிக்க முடியாத ஒன்று உங்களுக்கு நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஜோதிடம் வழிகாட்டுவதாக இருக்குங்க. பக்கத்தில் பெரியவங்க இருந்தால் கூட, பெரியவங்க வார்த்தை பெருமாள் வாக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு பெரியவரோ ஒரு ஆழமான அனுபவத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தரோ சொல்ல முடியாத ஒன்றை ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர் கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த நேரம் காலத்தை பற்றி சொல்லிட முடியுங்க. அந்த இடத்துல அது கண்டிப்பாக தேவைதான். அதாவது 6-8 தசாபுக்தி அமைப்புகள் நடக்கும்போது ஒருவருக்கு வயதிற்கேற்ற வகையில் சாதகமற்ற தன்மைகள் நடக்கின்றன. அப்போ கஷ்ட காலங்கள்லையும் தீர்மானிக்க முடியாத ஒன்று நடக்கும் போதும் அல்லது எப்போது எது நடக்கும் என்பது நமக்கு தெரியாத போது கண்டிப்பாக ஒரு அனுபவம் உள்ள ஜோதிடரால் உண்மையான சில விஷயங்களை சொல்ல முடியும் என்பதால் ஜோதிடம் தேவை என்பதும் ஒரு சில நிலையில் உண்மைதாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.